பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாய் இராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும் எகலேனின் குமாரன் அசிரியாவும் கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும் யோவாகின் குமாரன் ஏதேனும் எலிசாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயேலும் ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும் ஏமானின் புத்திரரில் எகியேலும் சீமேயும் எத்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். அவர்கள்
ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்து, ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பணிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியனாகிய ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளாட்டு கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவிர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்கத் தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரு மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனுமாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். அதன் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளுமே. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின. 600 காளைகளும் 3000 மாடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோல் உரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள
லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகமுள்ளவர்களாய் இருந்தார்கள். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த வான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 29வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பாருங்க, எசேக்கியா ராஜா 25ஆம் வயதில் அவன் ராஜாவாய் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான். 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜாவுடைய அப்பா ஆகாஸ், அவனுடைய அம்மா பேரு அபியாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், அதாவது இவனுடைய தகப்பன் ஆகாஸ், ஆனா தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு இவன் என்ன பண்ணானா, செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஆட்சிக்கு வந்து 1ஆம் வருஷம் 1 மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா அவன், அதாவது அந்த ஆலயத்தெல்லாம் பழுது பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆலயத்தெல்லாம் பழுது பார்த்து அது ஆலயத்தில் ஆசாரியர்களை லேவியர்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணி அவர்களை தூபம் காட்டும்படியாய் அவர்களை எல்லாம் அவன் என்ன பண்றான், நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த, அதாவது ஆலயத்துல ஒரு சுத்திகரிப்பை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேசத்துல வேண்டாத ஆங்காங்கே இருக்கக்கூடிய மேடைகள், அந்த விக்கிர தோப்புகள், இதையெல்லாம் அவன் வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நாம் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இந்த எசேக்கியா ராஜா இவன் ஆட்சிக்கு வந்து அவன் என்ன பண்றான், ஒரு சுத்திகரிப்பை செய்து தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் அவர்கள் செலுத்துகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கடுத்து அடுத்த அதிகாரத்துல நம்ம, அதாவது அந்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஆட்சிக்கு வந்த உடனே அவன் செய்கிற முதல் வேலை, கர்த்தருக்கு பிரியமில்லாததையெல்லாம் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, ஆலயத்தை பழுது பார்க்குகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த எசேக்கியாவை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் இதன் பிறகு நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. எசேக்கியா ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில் அப்பா அவன் முதல் ஒரு சுத்திகரிப்பை செய்கிறத பார்க்கிறோம். ஆலயத்தை சுத்திகரித்தான், தேசத்தை சுத்திகரித்தான், ஜனங்களை சுத்திகரித்தான். ஆண்டவரே, பாடகர் குழு, ஆசாரியர்கள், லேவியர்களை நியமித்து சர்வாங்க தகன பலிகளையும் ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் ஆண்டவரே உமக்கு செலுத்தும்படியாய் ஒவ்வொருத்தரையும் நியமிக்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தரை தேடும் பொழுது அப்பா, உங்களை தேடுகிற ஒருத்தரை கூட நீங்கள் ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல அப்பா. இந்த நாட்களிலும் இந்த எசேக்கியா ராஜாவை போல அப்பா உமக்கு முதலிடம் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரை. இந்த நாளிலேயும் அப்பா படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்க
வாழ்க்கையை மாற்றி போடுங்கப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரை. திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யுங்க ஆண்டவரை. அப்பா, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தருவீராக டேடி. அப்பா தகப்பனே, அப்பா 10th +1 +2 எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. விசேஷமாய் +2ல அப்பா உம்முடைய பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து தகப்பனே, பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு விரும்புறாங்களோ அதை படிக்க நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம்ல எந்த சுகவீனம் பலவீனம் வராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.